வரி விதிப்பால் தூத்துக்குடியில் இறால் மீன் ஏற்றுமதி சுமார் 50% பாதிக்கப்படுவதோடு 50 முதல் 60% தொழிலாளர்கள் வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஏற்றுமதியில் உலகின் 3வது பெரிய நாடான இந்தியாவில் தமிழ்நாடு, ஆந்திரா, குஜராத் ஆகிய 3 மாநிலங்களில் இருந்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கு கடல் உணவுகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. குஜராத், ஆந்திராவில் இருந்து சுமார் 70%, தமிழ்நாட்டில் இருந்து சுமார் 30% கடல் உணவுகள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தமிழகத்தில் அமெரிக்காவிற்கு கடல் உணவுகளை ஏற்றுமதி செய்யும் 15 நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதில் தூத்துக்குடியில் மட்டும் 4 நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து இறால், கணவாய், ஆக்டோபஸ், நண்டு உள்ளிட்ட உயரக கடல் உணவுகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்தியாவில் கடல் உணவு கடந்த 20 வருட காலமாக நல்ல வளர்ச்சியை எட்டியுள்ளது. 2010ஆம் ஆண்டில் 4500 கோடியாக இருந்த கடல் உணவு ஏற்றுமதி இன்று 64,000 கோடியை எட்டியுள்ளது. இதில் 24,000 கோடி அமெரிக்காவிற்கு மட்டும் கடல் உணவு ஏற்றுமதி நடக்கிறது. இந்த ஏற்றுமதி தென் மாவட்ட மன்னார் வளைகுடா பகுதியில் கிடைக்கும் கடல் உணவுகளை மீனவர்கள் இடத்திலிருந்தும், வனமை பிரான் என்ற வகை பண்ணை இறால் வளர்க்கும் விவசாயிகளிடத்தில் இருந்தும் கொள்முதல் செய்யப்படும் இறால் உள்ளிட்ட வகை கடல் உணவுகள் பதப்படுத்தப்பட்ட பின்னர் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த தொழில் இன்றைக்கு ஒரு பெரிய தொழிலாக இருந்தாலும் ஆரம்ப கட்டத்திலே இந்த சீஃபுட் தொழில் என்பது கடலில் உள்ள வியாபாரத்தை மட்டுமே நம்பியிருந்தார்கள். எப்படி என்றால், அன்றைக்கு கடல் இறாலிலே ஃப்ளவர், ஒயிட் என்று 2 தரப்பான இறால்கள் உள்ளது. அதை ஜப்பான் மக்கள் மிகவும் விரும்பி வர்த்தகத்தை அதை வாங்கி பயன்பெற்றார்கள். அந்த ஜப்பான் நாட்டிலே, தமிழ்நாட்டிலே அந்த தெற்கே போனால் ராம்நாடு பக்கத்திலே மண்டபம், ராமேஸ்வரம், ஏர்வாடி பக்கத்திலே இந்த ஃப்ளவர் இறால் மிகவும் அதிகமாக கிடைக்கும். அதை நாங்கள் வாங்கி ஜப்பானுக்கு ஏற்றவாறு நல்ல தரத்தோடு அந்த குவாலிட்டியோடு கொடுத்ததினால் இன்று இந்த கம்பெனி ஒரு பேர்வோடு ஒரு ஸ்திரத்தன்மையோடு 40 ஆண்டு காலங்கள் இந்த சீஃபுட்டிலே வளர்ச்சி பெற்று வந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, கடல் தொழிலே ஆக்டோபஸ், ஸ்குவிட், கட்டில் ஃபிஷ், கிராப் ஃபிஷ் என்று பலவிதமான ப்ராடக்ட் வைத்து வியாபாரம் செய்து வைத்து வளர்ந்த ஒரு கம்பெனி நிறுவனமாகும். இந்த நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் என்னவென்றால், இந்த தொழிலை வளர்க்கும் பொழுது பிளாக் டைகர் என்று ஒரு புதிதாக ஒரு வளர்ப்புறால் உருவாகியது. அந்த வளர்ப்புறால் அதிகமாக ஜப்பானிலும், யூஎஸிலும், யூரோப்பியன் கண்ட்ரிஸிலும் வாங்கி பயன்பெற்றனர். அது வளர்ப்பதற்கு கொஞ்சம் கடினமான பொழுது வனாமி என்று கடந்த ஒரு 15 ஆண்டுக்குள் வனாமி என்று புதிதாக உருவானது. அந்த வனாமி இறால் மிகவும் அதிகமாக வேகமாக வளர்ந்ததினால் இன்று தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவிலே ஆந்திராவிலும் குஜராத்திலும் அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய இந்த இறால் நல்ல ஒரு வரவேற்பை பெற்று ஜப்பானிலும், யூஎஸிலும், யூரோப்பிலும் இது சிறப்பாக செயல்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தை பார்த்து கொண்டால் இன்று தூத்துக்குடியிலே டிஎஸ்எஃப் மற்றும் நிலா சீஃபுட்ஸ் மற்றும் அஸ்வினி குரூப் ஆஃப் கம்பெனிஸிலே இந்த தொழிலை அதிகமாக செய்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். இதிலே தூத்துக்குடியிலே இது வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வரியை விதிப்பு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு பின்னோக்க பாதை இழுத்து செல்லும். ஏனென்றால் இதை நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, மோடி அவர்களும் சரி, இதை கண்டிப்பாக நீங்கள் பேசி இதை கண்டிப்பாக மீண்டும் இதை பெற்று தந்தால்தான் இந்த தொழில் மிகவும் வளர்ச்சியாக ஏற்றுமதியாகும். இல்லாவிட்டால் இது எப்படி நலிவடையும் என்றால், வெளியிலே விற்பனை குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக லோக்கலில் பர்ச்சேஸ் குறையும் பொழுது உங்களுக்கு ஏகப்பட்ட லேபர் உங்களுக்கு பாதிக்கப்படுவார்கள். இந்த தொழிலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒரு நிறுவனத்திற்கு 1000 முதல் 1500 தொழிலாளர்கள் என்ற விதத்தில் 15 நிறுவனங்களில் தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 4 நிறுவனங்களில் சுமார் 6000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர்.
இந்த நிலையில் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் இறக்குமதி செய்வதற்கு 50% வரி விதித்ததன் காரணமாக கடல் உணவு ஏற்றுமதி ஒரே இரவில் நின்றுவிடும் அபாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் இறால்களின் விலை அமெரிக்கா சந்தையில் கூடுவதால் அமெரிக்காவில் இந்திய இறால்கள் வாங்கும் வியாபாரிகள் அனைவரும் ஆர்டர்களை கேன்சல் செய்கின்றனர். சமீபத்தில் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்த கண்டெய்னர்கள் அமெரிக்காவிற்கு பாதி தூரம் சென்ற நிலையில் அந்த கண்டெய்னர்களை அனுப்ப வேண்டாம், அதை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அமெரிக்க இறக்குமதியாளர்கள் இமெயிலில் அனுப்பியுள்ளனர். இதனை மீறி அமெரிக்காவிற்கு இறால் மீன்கள் வந்தால் அதை நாங்கள் இறக்குமதி செய்ய மாட்டோம், இல்லை என்றால் இறக்குமதி வரியை நீங்களே கட்டுங்கள், இல்லை என்றால் பாதி வழியிலேயே எல்லா கண்டெய்னர்களையும் திரும்பி கொண்டு செல்லுங்கள் என்று தெரிவித்துவிட்டனர். இதனால் சுமார் 500 டன் எடையில் சுமார் 60 கோடி ரூபாய் மதிப்பிலான கண்டெய்னர்கள் திரும்பி தமிழகத்திற்கு வரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்காவிற்கு உடனான வர்த்தக உறவு ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து இந்த கடல் உணவு ஏற்றுமதியாக இறால், கணவாய், நண்டு, ஆக்டோபஸ் போன்ற பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகி கொண்டிருக்கிறது. இதில் இறால் மற்றும் நண்டு தான் பெருமளவு ஏற்றுமதியாகி கொண்டிருக்கிறது. இந்த அமெரிக்காவின் வரி விதிப்பினால் இந்த 50% வரி இந்திய பொருட்கள் மேல் போட்டுறதுனால, அதிலும் கடல் சார்ந்த பொருட்கள் மேலேயும் அந்த 50% வரி இருக்கிறதுனால இதனால் பல தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவாங்க. இந்த 50% வரி எங்களால் கடல் சார்ந்த ஏற்றுமதியாளர்களால் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய பர்சன்டேஜ். அதனால் இதில் அரசு எங்களுக்கு தலையிட்டு ஏதாவது உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 50 முதல் 60% தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படும். எனவே மத்திய மாநில அரசுகள் இதில் உடனடியாக தலையிட்டு 50% வரியை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடல்வாழ் உணவு ஏற்றுமதியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து செய்தியாளர் முரளி கணேஷ்.